டூ விமன் ஏன் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு கேட்டால் நம்ம முதல்ல சொல்கிற விஷயம் என்ன? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஆமாம், கண்டிப்பாக அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்காக தான் அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கும் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மேபி அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்துருக்கலாம், கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கலாம், அப்பா அம்மா ரொம்ப அவங்கள சஃபஸ்டிகேட்டடாக இப்போ வச்சுருந்துருக்கலாம். இல்லை கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் ஹஸ்பண்ட் அவங்க ரொம்ப நல்ல அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்குன்னு தனியாக அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து நல்லா வச்சுருந்துருக்கலாம். அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாங்க நிறைய லேடிஸ் எல்லாமே இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட நானுமே பெருசாக ஜாபுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் காட்டி நான் போனதே கிடையாது. ஆனால் ரீசன்ட் டேஸில் என் ஹஸ்பண்ட் தான் இல்லை நீ ஜாப் போகணும், யூ ஹேவ் டு பி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று நான் ஆல்ரெடி ஜாபுக்கு போயிட்டு இருந்தவ, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைன்னு சொல்லிட்டு நான் பிரேக் எடுத்தேன். ஆனால் அந்த பிரேக் ரொம்ப பெருசாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சு. நியர்லி 1 year நான் பிரேக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு இடையில நான் பட்ட விஷயம்லாம் என்னென்னா, எங்கள் அப்பா தவறிட்டாங்க. அந்த தவறின டைமுக்கு உண்மையாக சொன்னால் என் கையில் 10 பைசா கிடையாது. அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு பர்ஸில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நிறையா காசு வச்சுருப்பேன். யார் என் ரிலேட்டிவ்ஸோ இல்லை என் அத்தையோ ஹஸ்பண்டோ யாருக்கு கையில் காசு இல்லைனாலும் அந்த காசை அவங்கள்ட்ட கொடுத்துருவேன், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் என் கையில் 10 ரூபாய் இல்லை. அது ஒரு இன்சிடெண்ட். இன்னொரு இன்சிடெண்ட் என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களோட அண்ணனோட ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஒரு முறை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அவங்க மதர் இன் லா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் அவங்க மதர் இன் லாட்ட தான் அமௌண்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க மதர் இன் லாட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி என் மாதிரி அண்ணாவுக்கு செய்யணும், காசு கொடுங்க அப்படின்னோடனே அவங்க ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி பேசிடுறாங்க. ஸோ அவங்களும் நான் வேலைக்கு போகாதப்போ அவங்க கொடுத்த பெரிய மோட்டிவேஷன் இதுதான், இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ ஃபேஸ் பண்ணுவ ஃப்யூச்சரில். இப்போ மேபி அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லலாம், ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தை வந்துடும்னாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போ உங்களுக்கு உங்கள் அண்ணனுக்கு தம்பிக்கெலாம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா ஒரே அண்ணா இருக்கலாம், ஒரே தம்பியாக இருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் வேலைக்கு போகலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியாது. கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கேட்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கேட்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அவங்க அக்கா தங்கச்சிக்கு பண்ண வேண்டியிருக்கும், ப்ளஸ் நம்ம குழந்தை சேவிங்ஸ் நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் கிட்டே நம்ம போய் நிற்கவே முடியாது. அப்புறம் நமக்கு ட்ரெஸ் நமக்கு சின்ன வயசுலேயே நிறைய ஆசை இருக்கும், இது வேணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு. நம்மளை விட கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களாம் நிறைய அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது, ப்ளஸ் அவங்க சைக்கிள் வச்சுருந்துருப்பாங்க, ஸ்கூட்டி வச்சுருந்துருப்பாங்க, அதெல்லாம் பார்க்க நமக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் நம்ம ஒரு மிடில் கிளாஸுங்கிறதுனால நம்ம பெருசாக அதுக்கு ஆசைப்பட்டிருக்க மாட்டோம். அப்பா கஷ்டப்படுவாங்க, அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக அதை கேட்காம அவங்க என்ன வாங்கி கொடுத்தாங்களோ அதை பற்றி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த ஏக்கம் மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்கலாம். நம்மளோட ஆசை எல்லாமே அவங்க திணிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம பெருசாக அவங்கள்ட்ட எதுவும் கேட்க முடியாது. அது இல்லாமல் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு யாருக்காவது தான தர்மம் பண்ணணுன்னா கூட நீங்கள் டக்குன்னு ஹஸ்பண்டோட காசை எடுத்து நீங்கள் உங்களால் கொடுத்துட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் போயிட்டு அப்படியே ஹஸ்பண்ட் காசை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஒரு 5000க்கு ஒரு புடவை அந்த மாதிரிலாம் நீங்கள் எல்லா டைமும் வாங்கிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு உங்களை பார்த்து சொல்கிறது என்னென்னா, ஹஸ்பண்ட் காசு எப்படி செலவு பண்ணுறாப்பாரு, அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி வெளியே உள்ளவங்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டே சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு போகணும். நான் வேலைக்கு போகணுன்னா உடனே நீங்கள் ஐடியில் தான் வேலைக்கு போகணும், நீங்கள் அப்படி இருக்கணும் இப்படி. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க லைஃப் சுச்சுவேஷன் பொறுத்து இருக்குது. ஒருத்தவங்களுக்கு குழந்தை இப்போதைக்கு இப்போ தான் பிறந்திருக்கலாம், இல்லை ஒரு 3 வயசை தாண்டாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன், அவங்க குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனில் எல்லாருமே இருக்காங்க. எல்லாேருக்கும் லைஃப் ஒரே மாதிரி இருந்துடாது. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணலாம். இப்போ யூடியூப்லேயே நிறைய கிளாஸஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அந்த கிளாஸ்லாம் பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகுமோ, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை பண்ணி நீங்கள் ஒரு 100 ரூபா சம்பாதிச்சா கூட போதும் ஒரு நாளைக்கு. அதை சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஆகும். அந்த அமௌண்ட் வச்சு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தரலாம், இல்லை நீங்கள் யாருக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இவ சம்பாதிக்கிறத செலவு பண்ணுறத பற்றியே பேசிகிட்டு இருக்காளே, சேர்த்து வைக்கிறதெல்லாம் பற்றி பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் சம்பாரித்து நம்ம தாசை தீர செலவு பண்ணிவிடுவோம்.
மேபி அது 1 இயராக கூட இருக்கலாம். அந்த 1 இயருக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த பணத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிய வரும். எப்படி ரெஸ்பான்சிபிளாக செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து செலவை கம்மி பண்ணிவிட்டு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம காலப்போக்கில் நம்ம உணரணும். அதுக்காக தான் மெயினாக நம்ம ஏர்ன் பண்ணுங்கிறது. நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோம்னா ரொம்ப ஃபினான்ஷியலி ரெஸ்பான்சிபிளாக மாறிடுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு வேலைக்கு சேர்றோம், ஒரு ஐஃபோன் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு கனவு இருக்கும். ஆனால் நீங்கள் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ண தான் உங்களுக்கு தெரிய வரும் அந்த பணத்தோட அருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அப்பா காசில் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், ஹஸ்பண்ட் காசில் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம சம்பாதிக்கும் போது தான் அதோட கஷ்டம் நமக்கு புரியும். அந்த காசை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு தெரியும். இனிஷியலாக செலவு பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் எப்படி சேர்த்து வைக்கணும். அந்த டைம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு கை கொடுக்க பெருசாக ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம வேறு எங்கேயாவது யூடியூப்லாம் பார்த்து அவங்க சொல்கிற சேவிங் ஸ்கீமெல்லாம் ட்ரை பண்ணலாம்னு நினச்சாலும் நமக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். அது அப்படியே விட்டுருவோம். ஆனால் அப்படி விட்டுறாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஜாபுக்கு போகிறீங்களா, போன உடனே நீங்கள் ஏதாவது பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கலாம், இல்லை அப்பா அம்மா காசு தரலாம். அதெல்லாம் தந்தது போக உங்களுக்குன்னு ஏதாச்சும் நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேவ்னா தெரியுமா, ஜஸ்ட் ஒரு கோல்டு சீட்டு போடுங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு போடுங்க போதும். நீங்கள் நினைப்பீங்க நானே கம்மியாக தான் சம்பளம் வாங்குகிறேன், என்னால் என்ன முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்போல்லாம் கிடையவே கிடையாது. 500 மாதம் ஆர்டி போடுங்க. அது மாதிரி போட்டு நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஆசைப்பட்டதை நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். இல்லை அது உங்கள் அப்பா அம்மாவுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணணும், இல்லை என்னன்னாலும், இல்லை அது தூக்கி இன்னொரு எஃப்டியில் போட்டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் உங்கள் கல்யாணத்துக்கோ, இல்லை நீங்கள் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்களோ அதுக்கெலாம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா உங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸ்லையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு ஜாப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் ப்ளஸ் ஹஸ்பண்ட் எல்லா டைமும் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் எப்போ ஜாபு போகும்னு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற டைமுக்கு ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப ப்ரெஷரில் இருப்பாங்க. இப்போ நம்ம வேலை போயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலி அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் அப்படின்னு பயம் இருக்கும். நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்போம், அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது முடிச்சிருப்போம். அந்த மாதிரி டைமில் நம்மளால் முடிஞ்சது அந்த சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம லேசினஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நமக்கு ஒரு பார்ட் டைம் ஜாபில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்ட் டைம் ஜாபில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3000-4000 ஏர்ன் பண்ணுங்கள். அந்த 3000-4000 கண்டிப்பாக ஃபேமிலியில் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் யூஸ் ஆகும். இல்லையா அது எமர்ஜென்சி ஃபண்டாக சேர்க்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி டைமில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஜாப் போயிடுச்சுனாலும் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் வீட்டை சமாளிச்சிக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் குறையும். அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்டபிள் நோட்டாக இருக்கும். அதெல்லாம் யாருமே மறக்கவே மாட்டாங்க. நீங்கள் அவன் ஒரு ₹1,00,000 சம்பாரித்து வீட்டை கவனிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி டைம்லலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஒரு ஹஸ்பண்ட் பெருசாக பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, இவ்வளோ சம்பாதிக்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா நம்ம ஹஸ்பண்டோட பேக்ரவுண்டை யோசித்து பார்த்தா அவருக்குன்னு லைஃப்பில் பேக்கப்பே இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அவங்களுக்கு பேக்கப்பாக இருக்கணும். அவங்களுக்கு முடியலை, ஆஃபீஸில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ஒரு 2 months பிரேக் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க காசில் நம்ம காசில் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சரிங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஒரு 2 months ரெஸ்ட் எடுக்க வைக்கணும் அவங்கள. ஏன்னா ஈவன் நமக்கும் ஒரு ரெஸ்ட் தேவைங்கிறப்போ ஆப்வியஸாக அத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. காலேஜ் முடித்ததுலேருந்து வேலைக்கு போய்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். வெளியில் எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஓகே போயிட்டு வரணும் கொள்ளணுன்னா ஃபேமிலிக்கு பார்த்துக்கணுமேனு அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கக்கூடாது. அந்த டென்ஷன் நம்ம அவங்களுக்கு தரக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம ஜாபுக்கு போயிட்டு ஓனாக ஏர்ன் பண்ணணும். வீட்டிலே இருக்கிறதுனால நம்மளை எப்போ பார்த்தாலும் ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் மூட்லேயே வச்சுருப்பாங்க. ப்ளஸ் நமக்கு ஒரு அப்ரிசியேஷனே கிடைக்காது. அதுவும் நீங்கள் நல்லா குக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி நல்லா குக் பண்ணுற ஆளான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெருசாக அப்ரிசியேஷனே கிடைக்காது. மேபி 1 நாள் 2 நாள் சொல்லலாம். அதுக்கப்புறம் நீ டெய்லி இருந்தாலும் நல்லா குக் பண்ணுறது இல்லைன்னா சொல்கிறதுக்கு இருக்கும்பாங்க. நமக்கு ஒரு நாளுக்கு மேலே அந்த மோட்டிவேஷனே லேக் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதே நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனா என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாகவே உங்கள் மோட்டிவேஷன் லேக்காகி உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போயிடும். நம்ம எதுக்குமே லைக் இல்லையோ, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதா இப்படி தான் இருக்கணுமோ நம்ம லைஃப் லாங்லாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போது வீட்டு வேலை இதுன்னு நிறைய கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இப்போ ஒரு வேலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர
நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை நல்லா பார்த்துருப்பீங்க. அப்போ உங்கள் டீமில் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும். ப்ளஸ் வந்து நீங்கள் சம்பாதிக்கிற காசை வச்சு நீங்கள் யாருக்காவது பண்ணும்போது அவங்க ஹாப்பியாக இருக்கும்போதெல்லாம், இல்லைன்னா ஒரு யாராவது காசு இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஒரு 100, 200 கொடுத்தாலுமே அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப பூஸ்ட் பண்ணும். அது இல்லாமல் நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டிலே இருப்போம் இல்லையா? ஏதாச்சும் நார்மல் ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியே தான் இருப்போம். அப்படி இருந்து ஒரு கடத்துக்கு மேலே நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், நம்ம காலேஜ் படிக்கிறப்பலாம் சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டிலே இருக்கிறதுனால பெருசாக நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கவும் மாட்டோம் வச்சுக்கோங்களேன். ஆனால் இதே ஆஃபீஸ் போனால் அப்படி இருக்காது. டெய்லியும் நல்ல புதுசாக ட்ரெஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் நார்மலாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளை அப்கிரேட் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பித்து நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தா நமக்கு புதுசாக தெரியும். ஸோ அந்தளவுக்கு அந்த ஜாப் வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணும் உங்களோட கான்ஃபிடென்ஸை. நீங்கள் வந்து அப்புறம் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கிஃப்ட் பண்ணிப்பீங்க. நீங்களே யோசிக்கோங்க, ஒரு பர்த்டேக்கும் உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் கிஃப்ட் பண்ணிப்பீங்க. யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க, இந்நாள் நமக்கு வாங்கி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச பேக்கை நீங்களே வாங்கிப்பீங்க. உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் ஒரு கோல்டு ரிங்கோ ஒரு பெண்டன்ட்டோ இந்த மாதிரி நீங்களே கிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ தான் நீங்கள் திரும்பி உங்களை நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, நாம் இன்னொருத்தவங்க எக்ஸிஸ்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வீட்டில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு கூட்டமாக அப்படியே மறைஞ்சே இருப்போம். பெருசாக நம்ம வெளியிலலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க. என்ன வீட்டில் தானே இருக்க, இது வர முடியாதா, வீட்டில் தான் இருக்க பண்ண முடியாதான்னு ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரீசன் வந்து நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்களும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஏதோ சும்மா உங்களால் ₹1 2 எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க.